ரணில் மனோ தரப்பு இடையே அவசர சந்திப்பு. ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் நீதி அமைச்சினால் விசாரணை. காற்றாலை மின் உற்பத்திக்கு எதிராக மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி, ஆதரவு வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழு கோரிக்கை. அரசு நிறுவனங்களை மீட்டெடுக்க நாம் செயற்பட்டு வருகிறோம், ஜனாதிபதி தெரிவிப்பு. மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம், வானிலை குறித்து சிவப்பு எச்சரிக்கை. தையிட்டி விகாரையை அகற்றக் கோரி போராட்டம், தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. இந்த அரசாங்கம் தொடர்பில் ரணில் குறிப்பிட்டது உண்மைதான், தயாசிறி குற்றச்சாட்டு. ராஜபக்சக்களை சிறையில் தள்ள அயராது பாடுபடும் அனுர அரசாங்கம், சமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் 2:30 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக சிலாபத்திலிருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என கடற்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுமாறு மீனவ மற்றும் கடற்சார் சமூகங்களுக்கு மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ் தையிட்டி பகுதியில் இன்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. யாழ் தையிட்டி பகுதியில் உள்ள திஸ்ஸ விகாரையானது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்து அப்பகுதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பொசன் போயா தினமான இன்றைய தினமும் அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை முதல் குறித்த இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் இடையில் சந்திப்பு இன்று நடைபெற்றுள்ளது. விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அவரது பிளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்கள் பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பது பற்றி உரையாடல் இடம்பெற்றதாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க நாளை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறிய கூட்டணி தரப்பு, உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது. பௌத்த மதத்துடன் ஏற்பட்ட மாற்றமானது இலங்கை மக்கள் நாகரிகமான தேசமாக மாற உதவியது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். வரலாற்று சிறப்புமிக்க மிகிந்தலை விகாரையில் இன்று நடைபெற்ற தேசிய பொசன நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். பௌத்த தர்மத்தால் முழு உலகமும் ஒளிரட்டும் என்ற துணைப்பொருளின் கீழ் இம்முறை தேசிய பொசன நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தேசத்தை நாகரீக மாற்றத்திற்கு இட்டுச் சென்ற மஹிந்த தேரரின் வருகை மற்றும் மிகிந்தலையை மறந்துவிட்டு தேசிய பொசன நிகழ்வை கொண்டாட முடியாது. எனவே இவ்வாறான ஆன்மீக விழுமியங்களை கொண்ட நிலத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பது ஒரு அரசின் பொறுப்பாகும். இந்த பொறுப்பை பூமியுடன் உணர்வுபூர்வமான தொடர்புடைய பிரஜைகளால் மாத்திரமே நிறைவேற்ற முடியும். அனுராதபுர நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
மஹிந்த தேரரின் இலங்கை வருகையுடன் நமது நாடு தேரவாத பௌத்த தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தின் மையமாக மாறியது. சமூக மாற்றத்திற்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வழிவகுத்த இந்த அற்புதமான நிகழ்வு வெறும் மத அர்த்தத்தை தாண்டி கலாச்சாரம், சமூக மற்றும் அரசியல் உட்பட நமது நாட்டின் அனைத்து அம்சங்களிலும் மிகவும் மேம்பட்ட கட்டமைப்பை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளது. அந்த சமூகத்தை மீண்டும் இந்த பூமியில் நிலைநிறுத்துவதன் மூலம் நாட்டிற்கு அவசியமான சமூக மற்றும் சுற்றாடல் நெறிமுறை சார்ந்த புதிய மனப்பான்மையுடன் கூடிய நவீன நாகரிக அரசை கட்டி எழுப்புவதற்கான கைவிட முடியாத பொறுப்பை நிறைவேற்றுவேன். இலங்கையின் முதல் நகரம், முதல் குளம், முதல் அறுவை சிகிச்சை தளம் மற்றும் யோத கால்வாய் போன்ற பாரம்பரியங்களை கொண்ட அனுராதபுரத்தை அதன் பண்டைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் புனரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்திய உதவியின் கீழ் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள இந்திய பிரதமர் ஏற்கனவே இணக்கம் தெரிவித்துள்ளார். எந்த தேசமும் நிலைத்து நிற்க வலுவான அடித்தளம் தேவை. புத்தரின் தத்துவத்தின் மூலம் இலங்கை மக்கள் அத்தகைய வலுவான அடித்தளத்தை பெற்றுள்ளனர். கல்வியில் பின்னடைந்த சமுதாயத்தில் வலிமையான பிரஜைகளை எதிர்பார்க்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பௌத்தம் இந்த நாட்டில் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. விகாரைகளை பிரிவினாக்களாக மாற்றுவதன் மூலம் இந்நாட்டு மக்களுக்கு ஆன்மீகத்தையும் அறிவையும் வழங்கும் சமூக நோக்கத்தை நிறைவேற்றுவதில் பௌத்தம் பெரும் பங்காற்றியது. ஒரு நாடு நாகரிக சமூக பொறிமுறையின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது. அதற்காக 2500 ஆண்டுகால வரலாற்றில் இந்த நாட்டில் செயற்பட்ட தேரர்கள் அனைவருக்கும் நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது அந்த சமூக பொறிமுறை வீழ்ச்சி அடைந்துவிட்டது. சில போலீசார் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நிலையில் உள்ளனர். குடிவரவு மற்றும் குடிகழ்வு திணைக்களத்தின் சில அதிகாரிகள் சட்டவிரோத கடவுச்சீட்டுகளை வழங்கும் நிலை தோன்றியுள்ளது. பாதாள உலக தலைவர்களுக்கு விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் உள்ள சிலர் சட்டவிரோதமாக கைதிகளை விடுவித்துள்ளனர். போக்குவரத்து திணைக்களத்தில் உள்ள சில அதிகாரிகள் சட்டவிரோத செயல்களை செய்துள்ளனர். இந்த நிறுவனங்கள் குறித்து பிரஜைகள் மகிழ்ச்சியான மனநிலையில் இல்லை. எனவே பிரஜை பொறுப்பை உருவாக்க நெறிமுறைசார் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான வழிகாட்டுதலை இந்த பௌத்த தத்துவத்தின் மூலம் பெறலாம். ஒரு நெறிமுறை சார்ந்த தேசமாக இந்த அரசு நிறுவனங்களின் பின்னடைவை மீண்டும் மீட்டெடுக்க நாம் செயற்பட்டு வருகிறோம். இந்த பணியை கைவிடாமல் நிறைவேற்ற சாதாரண குடிமக்களின் ஆதரவும் நமக்கு அவசியம். இந்த வீழ்ச்சியடைந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பௌதீக மற்றும் ஆன்மீக ரீதியாக மேம்பட்ட வாழ்க்கை தரத்திற்கு இந்த நாட்டை மாற்றும் பொறுப்பை கைவிடாமல் நிறைவேற்ற சாதாரண மக்களும் ஒன்றுபட வேண்டும் என்றார். கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் செயற்திறன் காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் எல்போர்ட் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாகியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களின் திருட்டு, கலாநிதி மற்றும் பேராசிரியர் பட்டம் தொடர்பில் உண்மை வெளிவந்ததன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்தார்கள். ஆளும் தரப்பின் உறுப்பினரது குடும்ப பிரச்சினைக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றார்கள். ஜனாதிபதி அனுமதி இல்லாமல் முறைகேடான வகையில் கைதியொருவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை வெளிவந்துள்ளது. கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் செயற்திறன் காணப்படுகிறது. இவர்கள் வாய்ச்சொல் வீரர்களே தவிர செயல் வீரர்கள் அல்ல. தான் தோன்றித்தனமாக செயற்படுவது மாத்திரமே அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கண்டபடி விசாரணைக்கு அழைத்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து ராஜபக்சக்களையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர அரசாங்கம் அயராது பாடுபடுகின்றது என முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவித்தார். சமல் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என சில நாட்களுக்கு முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன. 2022 ஆண்டு மே 9 இடம்பெற்ற வன்முறையின் போது திஸ்ஸ மகாராமவில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என தவறான தகவலை சமல் ராஜபக்ச அளித்துள்ளார் எனவும் அதற்காக அரசிடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் எனவும் அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், நாம் ஊழல்
மோசடிகளை செய்யவில்லை, அநீதிகளை இழைக்கவில்லை. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எம்மை அர்ப்பணித்து பணியாற்றினோம். வெளிநாடுகளின் சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியிலிருந்து நாம் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இன்று இந்த அரசு எம்மை சிறையில் தள்ள படாத பாடுபடுகின்றது. எம்மை சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டு வருவோம் என்றார். வெசாக் பண்டிகையின் போது வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய பொது மன்னிப்புக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்க தவறியதை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். எக்ஸ் 11 வெளியிட்டுள்ள நாமல், தனது சொந்த கையால் செய்யப்பட்ட தவறுக்கு ஜனாதிபதி அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது சிறைச்சாலை துறையையோ குறை கூற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஜனாதிபதி தனது கையொப்பம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூற முடியாது என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அவர் என்ன கையெழுத்திட்டார் என்பது அவருக்கு புரியவில்லை என்றால், நிதி, பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட அது முழு நாட்டையும் ஆபத்தில் ஆழ்த்துவதாக நாமல் கூறியுள்ளார். நீதி அமைச்சகம் இந்த பட்டியலை அங்கீகரித்திருந்தாலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு உள்ளடக்கங்களை மதிப்பாய்வு செய்து புரிந்து கொள்வது ஜனாதிபதியின் வேலை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஜனாதிபதி மற்றும் நீதியமைச்சர் இருவரின் மௌனத்தையும் கண்டித்துள்ள நாமல், கீழ்மட்ட அதிகாரிகள் மீது பழியை மாற்ற முயற்சிப்பதாக அவர்களை குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் இதற்கு ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் யாராவது ஒருவர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி கைதியொருவரை விடுதலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நீதி அமைச்சினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் பிரத்யேக விசாரணை நடாத்தப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் தவிர்ந்த ஏனைய அதிகாரிகள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனிய நேற்றிரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தை பணி நீக்கம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி கைதியொருவர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் துஷார உபுல்தனியவை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் செயற்பாட்டு ஆணையாளர் காமினி பி திசாநாய்க்கு நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மொஹான் கருணாரத்ன எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், IMFின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள், மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடாத்தி IMFின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள கவனஈர்ப்பு பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவை வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மன்னார் பிரஜைகள் குழுவில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அழிவுகளை ஏற்படுத்தின திட்டங்களை பற்றி இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் என்பது மக்களுக்கு நல்லதாக அமைந்தாலும் அது அமைக்கப்படுகின்ற இடம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பது என்பதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தி கொண்டு, இந்த திட்டங்களை இலங்கை மின்சார சபையினுடைய ஆலோசனையினோடு இந்தியாவினுடைய அதானி நிறுவனமும் அத்தோடு இலங்கையைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள், ஒன்று வின்போஸ் நிறுவனம், அடுத்ததாக கேலிஸ் நிறுவனம், அடுத்ததாக சீலெக்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி நிறுவனமும் இணைந்து
இந்த திட்டங்களை மன்னார் மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அனைத்து திட்டங்களும் எங்களுடைய மன்னார் மக்களுடைய இருப்பு நிலையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருப்பதோடு வருங்கால சந்ததிக்கு வாழ்விடங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இவை அனைத்தையும் நாங்கள் மன்னார் தீவிலிருந்து மக்கள் வாழுகின்ற இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மக்கள் இல்லாத ஒரு நல்லதொரு இடத்திலே அதை அமைத்து கொள்ளுமாறு அரசிடம் கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருந்த பொழுதிலும் மக்களுடைய மனித உரிமைகளை மீறுகின்ற வரையில் மக்களுடைய வாழ்விடங்களை அளிக்கின்ற வகையில் மக்களுடைய வளங்களையும் அவருடைய இயற்கையும் அவருடைய வாழ்வாதாரங்களையும் அளிக்கின்ற வகையில் கண்மூடித்தனமாக இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற வேளையிலே அதை தடுக்கும் முகமாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணியை நடத்துவதற்கு இருக்கிறோம். அத்தோடு இந்த அழிவை ஏற்படுத்தின திட்டங்களோடு மன்னார் தீவிலிருந்தும் மன்னார் பெருநிலப்பரப்புகள் சில பகுதியிலிருந்தும் மண் அகழ்வு திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக 2 நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை எங்கள் மன்னார் மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள். பலரை தங்களுடைய பணத்தினால் வாங்கியிருக்கிறார்கள். பணத்தினால் காணிகளையும் அவர்கள் வாங்கி அந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்ற மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனங்கள் ஒன்று டைட்டானியம் சான் நிறுவனம், ஒன்று ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட நிறுவனம். அடுத்ததாக சான் மினரல் மெட்டல் நிறுவனம், இந்தியாவை தளமாக கொண்ட நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் ஒரு மோசமான நிலையிலே மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்வை அளிக்கின்ற அவருடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற நடவடிக்கையிலே கண்மூடித்தனமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அழிவில் இருந்து மக்களை மீட்பதற்காக இந்த மாபெரும் பேரணியை நாங்கள் நடத்துகின்றோம். எந்த விதத்திலும் மண் அகழ்வு என்பது இந்த இடத்தில் அனுமதிக்கப்பட முடியாத ஒன்று. ஆனால் காற்றாலை மின் உற்பத்தி என்பது மக்கள் வாழாத, மக்களுக்கு வாழ பொருந்தாத இடங்கள், காற்று நன்றாக வீசுகின்ற இடங்கள் இருக்கின்ற அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய அரசுடன் பேசியிருக்கிறோம். அந்த இடங்களிலே இந்த திட்டங்களை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே அதை செய்யுமாறு இந்த பேரணியின் வழியாக வற்புறுத்தவும் இந்த பேரணியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த பேரணியானது நாளை புதன்கிழமை காலை 9 மணிக்கு விளையாட்டு அரங்கில் எல்லா மக்களும் ஒன்று கூடி அங்கிருந்து 9:30 மணிக்கு மன்னார் நகரத்தை அடைந்து அங்கே சில நிமிடங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த பின் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு மக்களுடைய வேண்டுதல் அடங்கிய மகஜர் ஒன்று கொடுக்கப்படவிருக்கின்றது. ஆகவே இந்த மாபெரும் ஒரு புனிதமான நோக்கத்திற்கான பேரணியிலே மன்னார் வாழ் எல்லா மக்களும் சமயங்களை மறந்து, மொழிகளை மறந்து, பிரதேசவாதங்களை மறந்து இதில் இணைந்து எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான எதிர்காலமாக கொடுக்க எங்களோடு ஒன்றிணையுமாறு அன்போடு உங்களை கேட்டு நிற்கின்றேன். நாளை நடைபெறவிருக்கின்ற இந்த மக்களை அழிக்கின்ற, நாட்டையும் மாவட்டத்தையும் மக்களுடைய வாழ்விடங்களையும் அழிக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவோமாக நாளை நடைபெறவிருக்கின்ற பேரணியை மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரஜியல் குழுவும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அமைப்புகளின் ஒன்றியமும் மன்னார் மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஏனைய வியாபார சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் மக்களும் இதில் இணைந்து செயற்படுவது மகிழ்ச்சிக்குரியது. அவருடைய முழு ஆதரவுடன் இந்த பேரணி நாளைய நாளில் வெற்றிகரமாக நடைபெறுவதோடு எல்லா சமய தலைவர்களும் இந்த புனிதமான ஒரு நிகழ்வுக்கு தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய பிரசனத்தையும் தரவிருக்கிறார் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் கொண்டு எதிர்காலத்தை எங்களுடையதாக, எங்கள் பிள்ளைகளுக்குரியதாக மாற்றுவதற்கு இந்த பேரணியை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த பேரணி ஒரு அமைதியான எங்களுடைய உரிமைகளை சொல்லுகின்ற ஒரு பேரணியாக இருப்பதோடு எந்த விதமான உடைமைகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தாது இந்த பேரணியை நாங்கள் எங்களுடைய புனிதமான நோக்கத்திற்காக செய்து முடிக்க நாங்கள் முனைந்து நிற்கிறோம். இதை
எங்களுடைய பொதுமக்களுக்கு, என்னுடைய அன்பான பாசமான மக்களுக்கு இதை நான் அறிவித்து நிற்கின்றேன். உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு முழுமையாக கிடைப்பதன் வழியாக எதிர்காலத்தில் இந்த மண் எங்களுடைய வருங்கால சந்ததிக்குரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய வளம் நிறைந்த மண்ணாக ஒப்படைத்து விட்டு செல்லலாம் என்பதை நான் உறுதி செய்து கொள்கிறேன். மன்னார் மாவட்டத்தில் நடந்து முடிந்திருக்கின்ற காற்றலை மின் உற்பத்தி திட்டம் 2. 1, தாழ்வார்த்தை அண்டிய நடுக்குணா பகுதியிலே 30 காற்றாலை கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை மின்சார சபையினாலே பல அழிவுகளை ஏற்படுத்தி இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே போல மக்களுக்கு பல்வேறு விதமான பொருட்களை கொடுத்து ஏமாற்றி நறுவலிக்குளம் என்ற அந்த கிராமத்தை அண்டிய பகுதியிலே வளமான மரங்களும் வளமான நிலமும் அளிக்கப்பட்டு வின்போஸ் என்ற நிறுவனத்தினாலே 5க்கு மேற்பட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இந்த 2 மின் உற்பத்தி திட்டங்களினாலும் பல்வேறு விதங்களிலே எங்களுடைய மக்கள் சில வருடங்களாக பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் அதானி நிறுவனம் 50க்கும் மேற்பட்ட கோபுரங்களை, காற்றாலை கோபுரங்களையும், ஹேலிஸ் நிறுவனம் 10க்கும் மேற்பட்ட காற்றாலை கோபுரங்களையும், சீலைக்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி நிறுவனமானது 4க்கு மேற்பட்ட காற்றாலை கோபுரங்களை அமைப்பதற்கான இரவு பகலாக தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய எதிர்ப்புகள் மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த செயற்திட்டங்களை செய்து கொண்டிருப்பது மன வருத்தத்துக்குரியது. ஆகவே மக்கள் எல்லோரும் விழிப்பாக இருந்து இந்த திட்டங்களுக்கு எதிரான தடைகளை ஏற்படுத்துவதற்கு எங்களோடும் பொது அமைப்புகளோடும் இதற்காக பாடுபடுகின்ற எல்லா நல்ல மனிதர்களோடும் இணைந்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையில் எங்களுடைய மன்னாரிலே பணிபுரிகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய அனைத்து சட்டத்தரணிகளும் இந்த விடயங்களை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய முழு ஒத்தாசையும் உதவிகளையும் புரிந்து இந்த திட்டங்களை நாங்கள் மன்னார் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முற்றாக தடை செய்து காற்றலை திட்டங்களை வேறொரு இடத்திற்கு இடமாற்றி மண் அகழ்வை முற்றாக நிறுத்தி மக்களுடைய நீண்டகால வாழ்வுக்கு நாங்கள் உறுதியளிக்க உங்கள் உதவியும் எல்லா மக்களுடைய, எல்லா நிறுவனங்களுடைய, எல்லா சமூக தொண்டர் நிறுவனங்களுடைய எல்லா நல்ல உள்ளங்களையும் இந்த வேளையிலே அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன். சான் மினரல் கம்பெனியானது இந்தியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற இந்த நிறுவனமானது எருக்கணம்பட்டியிலிருந்து முள்ளிக்குளம் வரையுள்ள பகுதிகளை, கடற்கரை பகுதிகளை 75 மீட்டர் அளவில் அந்த பகுதிகளை தங்களுக்கென்று தங்கள் திட்டத்திற்கென்று உள்வாங்கி அங்கே இருக்கின்ற கனிய வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை திரைமறைவிலும் மக்களை பணங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற முறையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு டைட்டானியம் சாண்ட் மினரல் கம்பெனி இது ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற நிறுவனமானது. இது மக்கள் குடியிருப்புகளுக்கு நடுவிலே மிகப்பெரிய குளம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி அங்கு இருக்கின்ற கனியமண் வளங்களை உறிஞ்சி எடுத்து அதை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகின்ற திட்டமாக பல ஆண்டு திட்டங்களாக பல மக்களிடம் ஏமாற்றி காணிகளை வாங்கி அந்த திட்டங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவதோடு தயவு செய்து காணிகளை விற்பனை செய்வதையும் இந்த நிறுவனங்களோடு ஒத்துழைத்து போவதையும் நீங்கள் நிறுத்தி கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தையும் எதிர்கால சந்ததியும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய இயற்கையும் பாதுகாக்க ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராடுமாறு அன்போடு உங்கள் எல்லோரையும் நான் இந்த வேளையில் கேட்டு நிற்கிறேன்.